ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம வாரம் சிவனடியார்களினுடைய கருத்துக்களை கேட்டுகிட்டே வரோம். இன்றைக்கு சொற்பொழிவாளர் ராதிகா அவர்கள் அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவங்களுடைய சிவ சிந்தனைகளையும் அவங்களுடைய சொற்பொழிவு எப்படியெல்லாம் இருக்குதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சிவா, நீங்கள் இந்த சின்ன வயசுலேயே ஒரு சொற்பொழிவாளர்ன்றது பார்க்குறது ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா எல்லாருமே பக்திக்குள்ளே இருப்பாங்க ஆழமாக, அது எளிமையானது. ஆனால் ஒரு சொற்பொழிவாளராக இருக்கிறீங்க இந்த சின்ன வயதில். நீங்கள் இந்த சொற்பொழிவில் மட்டும்தான் இருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் செயல் பண்ணுறீங்களா? சொற்பொழிவாளராகவும் இருக்கேன். நான் மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், பக்தி பாடகர், இப்படி பல துறையில் இருக்கேன். சரி சார், வேறு ஏதாவது நீங்கள் பள்ளி படிச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை கல்லூரியில் இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிச்சுட்ருக்கேன். இந்த தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். தமிழும் சைவமும் அப்படின்னும் போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. தமிழினுடைய சிறப்பு சொல்லும் போது நிறையவே இருக்குது. என்னன்னா இலக்கியம் மறைத்து இருட்டில் தள்ளுவீரோ, இடர் தந்து இடம் பறிமுதல் செய்வீரோ, ஈசலனை நினைத்தாயோ, ஈட்டியின் கதை மறந்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நிறைய விதமான சிறப்புகள் இருக்குது. அதே மாதிரி சைவம் அப்படின்னு பார்த்தாலும் சைவத்தில் சொல்லாத விஷயமே இல்லை. அதனால் இதுக்காகவே இந்த சொற்பொழிவு பண்ணணும் அப்படின்றதுக்காகவே தமிழை எடுத்து படிச்சுட்ருக்கேன். சிறப்பு சிவா, மிகவும் சிறப்பு. உங்களுடைய பூர்வீகமான ஊர் இது சிவா? திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி, காஞ்சிபுரத்திலே வாழ்ந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரே ஒரு ஸ்தலம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலிருந்து பர்வதமலை அடிவாரம் சிறுவல்லூர் கிராமத்திலிருந்து வரங்கய்யா. மிகவும் சிறப்பு சிவா. நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டோட அழகாக சொல்லிகிட்டே வரீங்க. நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் திருவாசகத்திலிருந்து ஒரு ஸ்பெஷலான கருத்துக்கள்னா என்ன சொல்லுவீங்க? திருவாசகம்னாவே சிறப்பு. இந்த திருவாசகம் அப்படின்னு என்கிட்ட நிறைய கேட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, நரியை பரியாக்கி விட்டதும் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டதும், இறைவனே இறங்கி எழுத்தாணி தொட்டதும், வள்ளலார் சன்மார்க்க நெறி பெற்றதும், மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகாதார். இதா திருவாசகத்தினுடைய சிறப்பு. இந்த திருவாசகம் மாணிக்க வாசக பெருமான் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன்னுடைய கைப்பட எழுதி அழகிய சிற்றம்பலத்தான் அப்படின்னு கையொப்பமிட்டாரு. அது மட்டும் இல்லாம மனிதன் சொல்ல மனிதன் கேட்பது திருக்குறள். திருக்குறள்ல சொல்லப்படாத விஷயங்களே இல்லை. இப்போ நம்ம திருக்குறள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 2 அடிக்குள் சரவெடியை வைத்து கையில் எடுத்தால் அதை படித்தால் தலையில் அடித்தார் போல் இருக்கும் ஒரு நூல். வாய்மை, உண்மை, பொறுமை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சுயமனித ஒழுக்கம், தனிமனித ஒழுக்கம், நட்பு, கூடா நட்பு, தீ நட்பு, எல்லா விதமான கருத்துக்களும் கணவன், மனைவி, ஆட்சி, அரசன், மக்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லா விதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரே ஒரு நூல். உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து உத்திர வேதம் என கூறப்படும் ஒரே ஒரு நூல் எதுனா திருக்குறள். அதே இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது எதுனா பகவத்கீதை. ஆனால் ஒரு மனிதன் சொல்ல இறைவனே கேட்பதுதான் திருவாசகம். இந்த திருவாசகத்துல மொத்தமா 51 பதிகங்கள், 658 பாடல்கள். இது எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுதான். இந்த திருவாசகத்துக்குன்னே ஒரு சிறப்பு, ஒரு பெருமை என்னன்னா, லண்டன்ல விக்டோரா மகாராணி அப்படின்னு ஒரு அம்மையார் இருந்தாங்க. அந்த அம்மையார் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. அந்த நிகழ்வுல ஒரு நாட்டுல இருந்து வரவங்களும் ஒரு சிறப்பை சொல்லணும். அதே மாதிரி நம்ம நாட்டுல இருந்தும் ஒருவர் சென்றார். எல்லாருமே நினைச்சாங்க, இந்த தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்க கூடியவர் கண்டிப்பா என்ன சொல்லுவார்னா திருக்குறளை பத்தி தான் சொல்லுவாரு. ஏன்னா திருக்குறள் தான் தலை சிறந்த நூல், வேற எதுவுமே இல்லை. இவர் வேற என்ன சொல்ல போறாங்கன்னு அங்க இருக்கவங்களும் எதிர்பார்த்தாங்க, அந்த அம்மையாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இவரு என்ன பாடினாருன்னா திருவாசகத்தை பாடினாரா. அதுவும் எப்படின்னா,
தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார் கொலோ சதுரர் அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவமே எந்தையே என் தந்தையே ஈசா யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு என்று இந்த திருவாசகத்தை பாடினாரா. இதை பாடின உடனே அந்த அம்மையாரு விக்டோரா மகாராணின்ற அம்மையாரு ஒன்ஸ் மோர்னு 7 முறை இதையே திருப்பி 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 பாட சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நமக்கு இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கு, நீங்க ஏன் இதை திருப்பி திருப்பி நான் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு, நீ கொஞ்சம் அமைதியா இருப்பான்னு திரும்பவும் முதல்ல இருந்து ஒன்ஸ் மோர்னு 7 முறை இந்த திருவாசகத்தையே கேட்டாங்க. அப்போ இந்த அம்மையார் சொன்ன பதில் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? அம்மையார் சொன்ன பதில் என்னவா இருக்கும்? அவங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருந்திருக்கும் அந்த திருவாசகம். ஏன்னா பொருள் புரியலனாலும் ஒரு உணர்வுன்றது நம்ம ஆழமா மனசுக்குள்ள வந்திருக்கும். அந்த அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, இது என்ன மொழின்னு எனக்கு தெரியாது, இது என்ன நூலுன்னு எனக்கு தெரியாது, இவர் பாடின அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது, ஆனா இது என்னமோ என்ன உருக்குது அப்படின்னு சொன்னாரு. அப்போ அண்டை நாட்டவர்களையும் உருக்கும் தன்மை எதுக்கு இருக்குன்னா திருவாசகம். அதாவது சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது திருவாசகம் மட்டும்தான். ஏன்னா அண்டை நாட்டவர்களையே அந்த ஒரு மனதை கரைய வைக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா திருவாசகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதுவும் மனிதன் சொல்ல இறைவனே கேட்பது அழகிய திருச்சிற்றம்பலத்தான் என்று கையொப்பமிட்டு ஒரு அழகிய நூல். இதுல 51 பதிகங்கள், 658 பாடல்கள் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க ஐயா. சிறப்பா சொன்னீங்க ஐயா. இந்த திருவாசகத்தினுடைய அழகை நீங்க அழகா வர்ணிச்சிங்க, உடைய சிறப்பெல்லாம் அழகா சொன்னீங்க. அதனுடைய பெருமைகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதனுடைய பெருமை என்னன்னா, இன்னைக்கு நிறைய அடியார் திருக்கூட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த அடியார் திருக்கூட்டங்கள் நிறைய இருந்தாலுமே ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருவாசகத்தை பத்தி நம்ம என்னன்னு நம்ம கேட்டோம்னா யாருக்குமே தெரியறதில்ல. அப்போ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மேடை பேச்சுக்கள்ல நான் பேசும்போது ஒரு மேடை பேச்சில் திருக்குறளுடைய சிறப்பை சொல்லி கொண்டிருக்க போது திருவாசகத்தை அனைவரும் படிக்க வேண்டும், திருவாசகம் புத்தகம் அனைவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் பேச பேச அவருடைய கண்களிலிருந்து தானாக கண்ணீர் வருது. நான் பேசி முடிச்ச உடனே அவர்கிட்ட போயிட்டு, என்னங்க ஐயா ஒருவேளை நம்ம பேசினதுல ஏதாவது தவறு இருக்கும் அப்படின்னு நான் போய் கேட்டதுக்கு, நாங்கள் முஸ்லீம், ஆனால் நீ சொன்ன திருவாசகத்தினுடைய சிறப்பு என்னை என்னமோ உருக்குச்சின்னு சொன்னார். ஏன்னா இதுதான் திருவாசகத்தினுடைய சிறப்பு. அதில் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா உயிரின் தன்மையை சொல்லி இருக்கிறது திருவாசகம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அதாவது எல்லா பிறப்பும் நான் பிறந்து இழைத்து விட்டேன், இனிமேலும் எனக்கு பிறவி வேண்டாம், மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அதாவது உன்னுடைய உண்மையான திருவடியை எனக்கு காட்டு அப்படின்றார். அப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய படிக்கும் போது, நம்ம நிறைய பேசும்போது இதுதான் நம்ம திருவாசகத்தினுடைய பெருமை. அந்த திருவாசகத்துல சுவாமியை ரொம்ப அழகா வர்ணிச்சு பாடக்கூடிய பாடல் இது. எல்லாமே சொல்லலாம், அழகா ரொம்ப வர்ணிச்சு பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என்னன்னா 8வது பாடல், அதாவது 8வது பதிகம் திரு அம்மானை திருவண்ணாமலையில் அருளிய பதிகம் என்னன்னா, விண்ணாலும் தேவர்க்கோ மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கோ மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கோ தன் பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணே பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி
அண்ணாமலை யானை பாடுதுங்க நம்ம நாய், அண்ணாமலை யானை பாடுதுங்க நம்ம நாய், அண்ணாமலை யானை பாடுதுங்க நம்ம நாய். அதாவது அந்த திருவண்ணாமலையில தான் வந்து ஜோதியா இருக்காரு. அதை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கக்கூடிய பதிகம் எதுன்னா திரு அண்ணாமலை பதிகம்ங்கய்யா. சரிங்க சிவா, நீங்க சைவ சமயத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். நிறைய சமயங்கள் இருக்கு. அதுலயும் நம்ம சைவ சமயம் அப்படின்னு பார்க்கும்போது சைவத்தின் மேல் வேறு ஒரு சமயம் இல்லை, சிவத்தின் மேல் வேறொரு தெய்வம் இல்லை. அதாவது என்னன்னா, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடுடும் இல்லை, அவனோடு ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை, புவனங் கடந்தன்ற பொன்னொளி மின்னும் தவள கடைமுடி தாமர யானை, சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்ன சிவகதி தானே. அதாவது இந்த சிவசிவ அப்படின்ற மந்திரம் என்ன செய்யுது அப்படின்னா, தீவினைய போக்குது, ஒரு பாவத்தை வந்து கழிக்குது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் தெரியாம கை கால் பட்டுச்சுன்னா கூட சிவசிவா அப்படின்னுவாங்க. ஏன்னா அந்த பாவமாகப்பட்டது அப்பவே கழியுது அப்படின்ற விஷயம் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்பெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், சாரி அப்படின்னு சொல்றோம். இந்த பழக்கத்தை விட்டு நம்ம சிவசிவ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நிறையவே மாற்றங்கள் ஏற்படும். சைவ சமயத்தினுடைய சிறப்பு வந்து நிறையவே இருக்கு. அந்த சைவ சமயத்துல ஒரு முக்கியமான இது வந்து ஒரு கற்பனை கதை அல்ல, இது வந்து ஒரு உண்மையான கதை. என்னன்னா, கண்டனூர் அப்படின்ற ஒரு அழகிய கிராமம். அந்த கண்டனூர்ல சுதர்சன் அப்படின்ற ஒரு பையன், அவங்க அப்பா பரம்பரையாவே நம்ம வந்து வைணவ குலத்தை சார்ந்தவர். அதனால நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த திருநீர் எடுத்து தரிக்கிறது, ருத்ராட்சம் போடுறது, சிவன் கோவிலுக்கு நீ போகவே கூடாது, அது நம்முடைய பரம்பரைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழிவை தரும், அதனால நீ இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சனுடைய அப்பா சொல்றாங்க. அந்த பையன் என்ன பண்ணுது, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் நம்ம முதல்ல செய்வோம். அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க அப்பா இல்லாத நேரமா பார்த்து சிவன் கோவிலுக்கு போய் நிறைய திருநீர் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா பூசிட்டு அந்த ருத்ராட்சத்தையும் எடுத்து தரிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் தினமும் இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கிறது. அந்த 1.5 மணி நேரம் சிவசிவா சிவசிவான்னு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கிறது. அப்போ இந்த விஷயம் வந்து அவருடைய தந்தையாருக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, சின்ன பையன் தானேன்னு விட்டுறாங்க. சில நாட்கள் கழியுது, சில வருடங்களும் கழியுது. இவன் பெரியவனாகியும் இதே வேலையை செய்யறான்னா அப்போ இவன் மனசுல வந்து பதிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணலாம்னா, வைணவ சம்பிரதாயப்படி சங்கு சக்கரம் வந்து நம்ம தோள்கள்ல பதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நாளைக்கு உனக்கு சங்கும் சக்கரமும் உன்னுடைய தோள்கள்ல வந்து நான் முத்ரஸ்தானம் நான் பண்ண போறேன்னு சொல்லிடுறாரு. இந்த குழந்தை நைட்டு ஃபுல்லா இரவு முழுக்க அழுதுட்டே படுக்குது. அப்போ சிவபெருமான் கனவுல தோன்றார். சங்கு சக்கரம் பதிக்க வேண்டிய தோள்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா, சூலமும் நந்தியும் சிவபெருமான் வந்து பதிச்சிட்டாரு. அந்த முத்திரை போட்டுட்டு போயிடுறார். இந்த குழந்தை காலையில எழுந்து பார்த்தா இந்த பக்கம் சூலன், இந்த பக்கம் நந்தி இருக்கு. அப்போ சிவபெருமான் நம்முடைய கனவுல வந்து உண்மையாவே இந்த மாதிரி முத்திரஸ்தானம் போட்டிருக்காரு. சிவமும் அதாவது நந்தியும் சூலமும் இருக்கு. அப்போ சிவம் வந்து உண்மை, நாம பயப்படவே கூடாதுன்னு ரொம்ப தைரியமா இருக்கு. ஏன்னா சிவனே வந்து கூட இருக்காரு இல்லையா, அதனால ரொம்பவே தைரியமா இருக்கு. அவருடைய தந்தையார் இதை பார்க்கிறார். என்னடா இது, சங்க சக்கரம் பதிக்க வேண்டிய இடத்துல இப்படி இருக்கேன்னு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நல்லா பழுக்க காய்ச்சி வச்ச ஒரு நாற்காலி, அந்த நாற்காலி மேல நீ உட்கார்ந்து உன்னுடைய சிவமாகப்பட்டது உண்மையா இருந்தா, உன்னுடைய கனவில் தோன்றிய சிவபெருமான் உனக்கு உண்மையிலேயே சூலமும் நந்தியும் உனக்கு போட்டதா இருந்தா, பழுக்க காய்ச்சி வச்சிருக்க இந்த நாற்காலி மேல ஏறி உட்கார்ந்து சிவம் உண்மை அப்படின்னு நீ சொல்லு. இப்பவே இங்க இருக்கக்கூடிய வைணவர்கள், அப்ப எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 1080 பேர். இங்க இருக்கக்கூடிய வைணவர்கள் நாமம் போட்டிருக்க நாங்க எல்லாருமே இப்பவே நாங்க திருநீறு பூச தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழந்தை பயப்படவே இல்லை. ஜம்முன்னு ஏறி உட்கார்ந்து சிவம் என்பது உண்மை அப்படின்னு சொல்லிடுது. அப்பவே என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நாமம் போட்டிருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தை கையால திருநீரை
வாரி பூசிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கண்டனூர்ல ஒரு வைணவம் கூட இல்லை. சுதர்சன் என்ற பெயர் மாறி வைணவம்ல இருந்து சைவமா அரதத்தன் என்ற பெயரோடு அன்னைக்கு அந்த குழந்தை மாத்திட்டு போன விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வைணவமும் இல்லை. எல்லாருமே சைவமா தான் இருக்காங்க. ஏன்னா சைவத்துக்கு மேல வேறொரு சமயம் இல்லை, சிவத்திற்கு மேல வேறொரு தெய்வம் இல்லவே இல்லை. இதுதாங்க ஐயா உண்மை. இதான் சைவ சமயத்தினுடைய சிறப்பும் கூட. சைவ சமயத்தை பற்றி மிகவும் ஒரு சரித்திரத்தை கொடுத்து அழகாக நீங்கள் சொன்னீங்க. நிச்சயமாக இந்த ஜெம்பக்தி டிவி நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை அழகாக கொண்டு போய் சேர்த்தீங்க. நம்ம அடுத்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பார்வையில சிவ சிந்தனைகளையும் பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம சிவாயம்.